ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் லிட்ரேச்சர் வித் கிறிஸ்தராஜ். இன்னைக்கு செப்டம்பர் 24லேருந்து 27 வரை இருக்கிற இம்பார்ட்டண்ட் டேஸ், எந்தெந்த தினங்கள் அனுசரிக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா, என்எஸ்எஸ் டே வந்து செப்டம்பர் 24 அனுசரிக்கிறாங்க இந்தியாவில். என்எஸ்எஸ் அப்படிங்கிறது நேஷ்னல் சர்வீஸ் ஸ்கீம். இதை எப்போ புதுசாக இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா 1969 செப்டம்பர் 24ல். யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா VKRV ராவ். அப்போதைக்கு சென்ட்ரல் எஜுகேஷனல் மினிஸ்டராக இவர் தான் இருக்கிறாரு. இந்த என்எஸ்எஸ் ஸ்கீமை யாரோட தலைமையில் தொடங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போதைக்கு பிரைம் மினிஸ்டராக இருந்த இந்திரா காந்தி. அடுத்த இன்ஃபர்மேஷன், வேர்ல்டு கொரில்லா டேவும் செப்டம்பர் 24 தான் கொண்டாடுறாங்க. அடுத்தது செப்டம்பர் 25க்குரிய டேட்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு மேரிடைம் டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த வருஷத்துக்கான தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஓஷன், அவர் ஆப்ளிகேஷன், அவர் ஆப்பர்ச்சுனிட்டி. அடுத்ததாக செப்டம்பர் 25 வேர்ல்டு ஃபார்மசிஸ்ட் டே அனுசரிக்கப்படுது. இந்த வருஷத்துக்கான தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா திங்க் ஹெல்த், திங்க் ஃபார்மசிஸ்ட். அடுத்ததாக செப்டம்பர் 25க்குரிய இன்னொரு ஃபேக்ட்டு, வேர்ல்டு ட்ரீம் டேவும் அன்னைக்கு தான் செலிப்ரேட் பண்ணுறோம். இந்த வருஷத்துக்கான தீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரீம் டுகெதர். அடுத்தது முக்கியமான இன்ஃபர்மேஷன், செப்டம்பர் 25க்குரியது அந்தியோதயா திவாஸ் அப்படிங்கிறது செலிப்ரேட் பண்ணுறாங்க இந்தியன் கவர்மெண்ட்டில். இது யாரோட நினைவாக இந்த அந்தியோதயா திவாஸ் செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயே. இவர் புவரஸ்ட் சொசைட்டிக்காக, அதாவது சமுதாயத்தில் இருக்க அடித்தட்டு மக்களுடைய வாழ்வாதாரம் முன்னேறத்துக்காக பாடுபட்டவர். அதனால் இந்த அந்தியோதயா திவாஸ் அப்படிங்கிற தினத்தை நம்ம கொண்டாடுறோம். அடுத்தது செப்டம்பர் 26 ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். ஃபஸ்ட்டு யூரோப்பியன். இந்த வருஷத்துக்கான தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் ஓப்பன்ஸ் ஹார்ட்ஸ் அண்ட் மைண்ட்ஸ். அடுத்தது 26 உரியது இன்டர்நேஷ்னல் டே ஃபார் த டோட்டல் எலிமினேஷன் ஆஃப் அ நியூக்ளியர் வெப்பன். இந்த தினம் அனுசரிக்கப்படுறது எப்போதுன்னு பார்த்தீங்கன்னா 2013 இதை யார் டிக்ளேர் பண்ணுறாங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளி. அடுத்தது வேர்ல்டு கான்ட்ராசெப்ஷன் டேவும் செப்டம்பர் 26 தான் அனுசரிக்கப்படுது. இந்த வருஷத்துக்கான தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் பேரியர்ஸ், பில்டிங் பிரிட்ஜஸ், கான்ட்ராசெப்டிவ் ஆக்சஸ் ஃபார் ஆல். 26 இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியமானது. வேர்ல்டு என்விரான்மெண்டல் ஹெல்த் டே அனுசரிக்கப்பட்டது. இந்த வருஷத்துக்கான தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளீன் ஏர், ஹெல்தி பீப்புள். அடுத்தது இன்னைக்கு 27/9/2025 கரண்ட் அஃபேர்ஸில் ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்க்குறோம்னா இன்டர்நேஷ்னல் ரேபிட் டே. இது எதுக்காக அனுசரிக்கப்படுறாங்க எப்பவும் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் இருக்க 4வது சாட்டர்டேவை தான் ஒவ்வொரு வருஷமும் இன்டர்நேஷ்னல் ரேபிட் டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம். அடுத்தது வேர்ல்டு டூரிசம் டே. இது ரொம்ப முக்கியமானது. செப்டம்பர் 27. இந்த வருஷத்துக்குரிய தீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டூரிசம் அண்டு சஸ்டைனபிள் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அடுத்தது நேற்று, அதாவது 26/9/2025 தமிழ்நாடு அரசு சார்பில் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படிங்கிற விழா எடுத்திருக்கிறாங்க. இதில் 2 மாநில முதல்வர்கள் பங்கேற்றிருக்கிறாங்க. முதல்வர் மு.க. ஸ்டாலினும் முதல்வர் ரேவந்த் ரெட்டியும் பங்கேற்றிருக்கிறாங்க. இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது, நம்ம எக்ஸாமுக்கு எதிர்பார்க்கலாம். இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு வேறு சில இன்ஃபர்மேஷனோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.